சென்னையில் ஓய்வூதிய தொகையை உயர்த்தி வழங்கக் கோரி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவல்லிக்கேணியில் உள்ள சமூக நல இயக்குநர் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அலுவலகம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். 40 ஆண்டுகளாக அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக 2000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலின் அளித்த தேர்தல் வாக்குறுதியை அவர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஓய்வூதியத்தை 2000 ரூபாயில் இருந்து 6750 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி வழங்கினாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதி வரிசை எண் 313ல் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு நியாயமான ஓய்வூதியம் வழங்கப்படும், உயர்த்தி வழங்கப்படும் சொன்னாங்க. அது சொன்னதின் அடிப்படையில் அதோட குறைஞ்சபட்சம் நியாயமான ஓய்வூதியம் 6750 எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த அரசு 4 ஆண்டுகளாகியும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேறவில்லை. இந்த அரசு இறுதியாக கடைசியாக சந்திக்கக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலாவது அந்த அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம். அந்த அறிவிப்பு வரவில்லை. மீண்டும் ஒரு முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கவலையோடு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.